ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆவது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கல்வார் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தை நாம் குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் வார்த்தை மன்னிப்பு குறித்து பார்த்தோம். 2வது வார்த்தை அந்த கள்ளனுக்கு ரட்சிப்பு. ஆமேன். 3வது வார்த்தை அந்த தாயை அரவணைப்பு. ஆமேன். இந்த 3வது நாட்களில் 3வது வாரத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப விசேஷமானது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு வரிகளாக படிக்கும் பொழுது அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது, பல 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் தாமே வெளிப்படுத்துவாராக. அப்பொழுது இயேசு எப்பொழுது கல்வார் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, முள்மூடி சூட்டப்பட்டு இருக்கும் பொழுது, விழாவில் குத்தப்பட்டு இருக்கும் பொழுது, கடைசி சொட்டு ரத்து வரைக்கும் அவர் சிந்தப்பட்டு இருக்கும் பொழுது சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற சீஷனையும், அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனை கண்டு, எங்கே நின்றாருங்க? அருகே நின்று. அப்போது அருகே என்ற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் மாத்தான் அங்கே அருகே இருக்கார். ஏசப்பா கூட இந்த 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களில் இங்கே ஒரு மாத்திரமே அருகே நிற்கிறது பார்க்கிறோம். எங்கே அருகேனா கல்வார் சிலுவையில் அங்கே அருகே வந்து நிற்கிற பார்க்கிறோம். மீதி 11 பேர் எங்கே போயிட்டாங்க? மீதி 11 பேர் எங்கே போயிட்டாங்க? ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு. அவர் பேர் யூதாஸ் காரியத்து. அவர் ஆண்டு கொண்டு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பேதுரு எல்லாருக்கும் முன்பாக மறுதளிக்கிறாரு, சத்தியம் பண்ணி மறுதளிக்கிறாரு, சபிச்சு மறுதளிக்கிறாரு. அவரும் தூரமாக ஓடி போயிட்டார். மீதி இருக்கிறதுல எத்தனை பேர் இருக்காங்க? மீதி 10 பேர். 10 பேரில் அதுக்கப்புறம் இவர் ஒருத்தர் மாதிரி தான் இங்கே இருக்கார். மீதி 9 பேர் ஓடிட்டாங்க. பேதுருவோடு சேர்த்து 11 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? மறுதளிச்சிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருகே என்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பயணித்த ஒரு சீஷர் கல்வார் சிலுவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் யோவான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த யோவானுக்கு தான் பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். 12 சீஷர்களுக்கும் கிடைக்காத பெரிய மகத்தான பொறுப்பை, தன் தாயை கவனிக்கிற பெரிய பொறுப்பை அந்த யோவானுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறதே பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாருமே ரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள் கடைசி வரைக்கும் ஒரு இதில் போய்ட்டு. ஆனால் இவர் வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயற்கையாக ஒரு மரணத்தை பார்த்தவர்னா யோவான் என்று சரித்திரம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் வரைக்கும் வரவில்லை. ஆண்டவருக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, சிலுவையில் அறைய போகிற நேரத்தில் அவருக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டாங்க. அவருக்கு விரோதமாக காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது கூட இந்த சீஷர்கள் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கண்ணார கண்டவர்கள் தான். தேவன் கடவுள் அவங்களோடு கூட இருக்கும்போது பெரிய பெரிய மகத்துவங்களை அற்புதங்களை கண்ணார கண்ட சீஷர்கள் எல்லாருமே அவரை மறுதளிச்சுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மாதிரி தான் யோவான் என்ற சீஷன் மாட்டோம். தமக்கு அன்பா இந்த சீஷன் நான் கல்வார் சிலுவையில் மிகவும் அருகாமையில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறாங்க. அவர் அரைஞ்சாலும் என்னையும் அரைஞ்சாலும் பரவாயில்ல என்று அவர் துணிச்சலாக அங்கே போய் நிற்கிறது பார்க்கிறோம். அவருக்கு தான் பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தன் தாயை கவனிக்கிற பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்றால் பாதியில் துவங்கி பாதியில் விட்டுட்டு போகிறவர்களே கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். சோம்பேறியை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். நம்ம சேஃப்டியாக செய்யணும், ஊழியம் செய்யணும் சொன்னால் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். என் ஜீவனையும் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றியே முடிப்பேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். முடிவு பறிந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். 11 பேருமே மறுதளிச்சுட்டு ஓடிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, ஒருத்தர் சபிச்சு சத்தியம் பண்ணி மறுதளிச்சிட்டாரு. மீதி 9 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களும் எதனா ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க.
ஆனால் கடைசி வரைக்கும் வந்தது யோவான் சீஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நான் மறுதளிக்காமல் இருக்கும் பொழுது கல்வார் சில நமக்கு பரம காணனாகிய பரலோகத்துக்கு நான் போவது நிச்சயமாகவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? முடிவு பறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பறிந்து நாம் நிலை நிற்க வேண்டும். முடிவு பறிந்தும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே கர்த்தர் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியை கர்த்தரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய ஊழியம் என்பது பஞ்சு மெத்தையில் நடப்பது அல்ல. நம்மளுடைய ஊழியம் என்பது நம்ம கடல் மேல் நடக்கிற ஊழியமாக இருக்கிறது, நம்ம தண்ணி மேல் நடக்கிற ஊழியமாக இருக்கிறது. சாத்ராக் மேஷாக் போல அக்னிக்குள்ளாக இறங்கி செய்கிற ஊழியமாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டும். எத்திபிராமன் சொல்கிறீங்க, கொடுத்த நேரத்தையோ கொடுத்த பொறுப்பையும் நாம் வீணாக்காமல் இருந்தால் தான் இதோட மேலான பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனை கண்டு, அப்போ அருகாமையில் யாரெல்லாம் அவர்கிட்ட நெருங்குறோமோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அவரை விட்டு நம்ம தூரமாக இருந்தோம்னா ஆண்டு நம்மளை பயன்படுத்தவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமனால் சங்காரமாகிறார்கள், அவர்கள் வாயினால் துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. நம்ம தூரமாக இருந்தால் ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் நம்மளை நம்பி பொறுப்புகளை கொடுக்கவே முடியாது. எத்திபேராமன் சொல்கிறீங்க, அவர் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனுக்கு தான் தன் தாயை அரவணைக்கிற பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம்லாம் எழுதுகிற மகத்தான பெரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்க. எத்திபேராமன் சொல்கிறீங்க, ஆண்டுடைய இரண்டாம் வருகை, அவருடைய ஆள்கை எல்லாவற்றையும் குறித்து யோவானு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறது பார்க்கிறோம். அன்பான தேவன பிள்ளைகளே, நாம் ஆண்டரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது, ஆண்டருக்கு பின்மாற்றத்தை இருக்கும் பொழுது, பாவத்தில் எதுவும் மூழ்கி இருக்கும் பொழுது நாம் அப்படி இருந்து கர்த்தர் நம்மளை பயன்படுத்தவே முடியாது. அவர் அருகே ஒவ்வொரு நாளும் அவரை ஜெபிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுதுதான் அவர் அருகே வருவோம். மெத்திபிராமன் சொல்கிறீங்க. நீங்கள் மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 35ஆவது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, 35ஆவது வசனம் வாசி பாருங்க. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றார். பாருங்க என்ன சொல்றாரு அவரு. ஆண்டவரே, அதற்கு பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மறுதளிப்பீங்க, இடர்கள் உண்டாவீங்க. பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று வாயில் அங்கே சொல்கிறாரு. ஆமென். 35ஆவது வசனம், அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவர். உங்களுக்கு கல்வார் சிலுவையில் உங்களுக்கு பாடுகள் வரும்பொழுது எனக்கும் அந்த பாடு வருமோ என்று நான் நினைத்து மறுதளிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. உமக்காக மறிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், நாங்கள் ஒருவரும் மறுதளிக்க மாட்டோம் என்று பேதுரும் சொல்கிறாரு, மற்ற சீஷர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் அதே அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனம் பாதியிலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர்கிட்ட சேர் வாங்கிடுப்பா. அவரை விட்டு சீஷர்கள் எல்லாரும் அவர் விட்டு ஓடி போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உமக்காக நாங்கள் மறிக்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிப்போம் ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வருவேன் என்று அவர்கள் வாயினாலே சொல்லுகிறார்கள். ஆனால் உபத்திரங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சீஷன் ஒருவர் மாத்திரமே நிற்கிறார்கள். திருப்பிராமன் சொல்கிறீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையும் மறுதளிக்க கூடாது. நம்ம கழுத்தில் விச்சால நான் மறுதளிக்கவே கூடாது. எத்திபிராமன் சொல்கிறீங்க, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டவர், எனக்காக வாழ்வை கொடுத்தவர் அவர் இல்லை என்றால் நான் மண்ணுக்கும் புல்லுக்கும் ஒப்பாக நான் போயிருப்பேன் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு இந்த வாழ்வை கொடுத்து, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, அநேக பேருக்கு முன்பாக நம்மளை தலை உயர செய்திருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு நாளும் ஒருபோதும் நான் மறுதளிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுகிறீர்கள் ஆமேன்னு சொல்லி கரங்கள் தட்டி மகியம் பார்த்து. எத்திபிராமன் சொல்கிறீங்க, ஒரு நாள் மறுதளிக்க கூடாது. நான் கையில் செய்கிற வேலையினால, செய்கையினால நான் கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன். நான் காலில் செய்கிற வேலையினால பாவத்துக்கு நேராக ஓடி நான் கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன். நான் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை பார்த்து நான் கண்களால் நான் ஆண்டரை மறுதளிக்க மாட்டேன். என் சிந்தையில், யோசனையில், என்னுடைய பேச்சில் ஆண்டரை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. சீஷர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் மறுதளிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. சொன்னவங்க தான் மறுதளிச்சாங்க.
வாயினால் வெறும் வாயில் சொல்லக்கூடாது, இருதயத்திலிருந்து சொல்ல வேண்டும். என் ஜனங்கள் அறியாமனாலே சாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாயினால் துதிக்கிறார்கள், இருதயமோ ரொம்ப தூரமாக இருக்கிறது. முடிவு பறிந்து நாம் நிலை நிற்க வேண்டும். பகல் பாசங்க முடிவு பறிந்தோம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆசீர்வாதம் என்ன தான் சொன்னாலும், நீங்களும் ஆசீர்வாதம் சொன்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு காரியங்கள் ரொம்ப முக்கியம். தாய் அருகே நின்று அன்பாக இருந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய் அன்று அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவருக்கு தான் பெரிய பொறுப்பை கொடுக்கறத பார்க்கிறோம். அடுத்த வாசம் சொல்லுது, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன். அப்போ ஸ்திரியே என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் ஸ்திரியன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லணும்? ஒரு அம்மாவை என்னன்னு கூப்பிடலாம்? அம்மான்னு கூப்பிடலாம். பொண்ணு அது ஸ்திரி, மம்மி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழ்ந்த பிறகு டம்மி. அல்லேலூயா. பசங்களாம் வந்து இந்த பொம்மை படங்கள்லாம் பார்க்குறாங்க போல. அங்கே அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் கையில் ஷூட் பண்ணுறேன், நீ கீழே விழுந்து இறந்த மாதிரி செத்துற மாதிரி நடிமா சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாரு, அவன் சோத்திரம் கருத்து நல்லவர். ரெண்டு பேர் சேட்டை. ஸ்பைடர் மேனை படம் இது பார்த்துட்டு ஸ்பைடர் மேன் மாதிரி ஓடி இந்த ஜம்பிங் அடித்து கால் அடிப்படிச்சு ஆளுக்கு. இதுக்கப்புறம் ஸ்பைடர் மேனை அவங்கள போடக்கூடாது. ஆமேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்திரியன்னு சொல்கிறார். ஸ்திரி என்பது ஒரு அன்பான பெண்ணு. சொல்லுங்கள், அன்பான பெண்ணு. ஒரு அம்மா போயிட்டு என் பொண்ணு அப்படி யாரும் சொல்லுவாங்களா? அம்மான்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஸ்திரியை மரியாள் அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவங்க கடவுள் கிடையாது. தேவத்துவம் சொல்லும்போது சொல்கிறாரு, மரியாளே நீ கிருபை பெற்றவளே என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை சொல்கிறீங்க? மரியாளே கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவங்க கடவுளாக வழிபடக்கூடாது. வருகிற நாட்களில் அவர்களையும் கடவுளாக என்று வழிபடுவோம் என்ற ஆண்டவர் அறிந்து தான் முன்னாடியே சொல்கிறாரு, ஸ்திரியே அது உன் மகன். எத்தனை சொல்கிறீங்க? கல்வார் சிலுவையில் என்னுடைய சித்தத்தை முடித்துட்டு எல்லாருடைய பாவத்தை நான் சுமந்து தீர்த்துட்டு போகிறேன். நான் உன்னை வந்து தனிமையில் விட்டுட்டு போக மாட்டேமா, உன்னை பொறுப்பான ஒரு சிஷ்யன்கிட்ட நான் விட்டு கொடுத்து போகிறேன். திருப்பிராமன் சொல்கிறேன், இனி நான் இல்லைன்னு நீ கவலைப்படாத. என் ஸ்தானத்திலேருந்து என்னோட சிஷ்யன் உன்னை பாதுகாத்து கொள்ளுவான், உன்னை அரவணைப்பான், உனக்கு சாப்பாடு கொடுப்பான், நல்லா உன்னை பார்த்துக்குவான் சொல்லிட்டு பொறுப்பான அங்கே சிஷ்யன்கிட்ட கொடுக்குறத பார்க்கிறோம். திருப்பிராமன் சொல்கிறீங்க. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அவர் கடைசி நேரம் வரைக்கும் தன்னுடைய தாயை அங்கே கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்களும் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் கனப்படுத்த வேண்டும். எத்திபிராமன் சொல்கிறீங்க, எல்லா விதத்திலும் கனப்படுத்த வேண்டும். நம்ம என்னதான் நம்ம வயசானாலும் கூட நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். எத்திபிராமன் சொல்கிறீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அப்போ தாயை தகப்பனை நம்ம கனப்படுத்த வேண்டும். தாயை தகப்பனை கனம் பண்ணுவது நம்மளுடைய ஆயுஷ் நாட்கள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுப்பாரு. முதல் கட்டளையிலே பார்த்தீங்கன்னா உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுது. 5:16 உபாகமம் 5:16 பார்த்தீங்கன்னா முதல் கட்டளையே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பார்க்கலப்பா சொல்லுங்க. உன் தேசத்தில், உன் குடும்பத்தில், உன் எதிர்காலத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உனக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அப்போ நீ நன்றாக இருப்பதற்கு என்ன பண்ணணும்? ஆகாஷ் கனம் பண்ணணும். அல்லேலூயா. கனம் வீணப்படக்கூடாது. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு அது பெரிய சொத்து அப்பா அம்மா தான். இதை வேறாமல் சொல்கிறீங்க. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தெரியும். நிறைய பிள்ளைகள் ஹாஸ்டலில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அப்பா அம்மாவோட கூட இருக்கிறவங்க ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. ஜேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது அங்கே முன்னு இருப்பான்.
முன்னு இருப்பான். ஆனால் ஸ்கூல் விட்டு நான் வண்டியில் கூட்டின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாகிடுவான். அப்போ செல்லமாக வந்து ரொம்ப செல்லமாகிடும் ஆள். அப்போ அப்பா அம்மா கூட இருக்கிறது ஒரு பெரிய செல்லம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லாமல், பிள்ளைகள் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல், நல்ல ஒரு அரவணைப்பு இல்லாமல், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு இல்லாமல், நல்ல படிப்பு இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா கர்த்தரை கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்கள் அப்பா அம்மாக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் தாயின் தகப்பனுக்கு ஆண்டவர் கணக்கு பண்ண சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த கட்டளைகள்லாம் அங்கே சொல்லிக்கிறத பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தாயின் தகப்பனை நம்ம கணம் பண்ணலன்னா நம்ம எப்படி இருப்போம் என்று வேதம் சொல்லிக்கிறது. உபாகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவர்கள் என்பார்களாக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. எல்லாரும் ஆமென் சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்கள். தன் தகப்பனையும் சொல்லுங்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தன் தாயையும் தகப்பனையும் நம்ம கனவீனப்படுத்துறதுனா அவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் கடைசி வரைக்கும் தன் தாயை கனப்படுத்துகிறதை பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தன் தாய்க்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். வேதம் சொல்கிறது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, ஆளாயிட்டீங்க, அப்பா அம்மா என்ன பண்ணக்கூடாது? ஏளனமாக தூஷணமாக என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்கியா? நீ ஸ்கூலுக்கு போயிருக்கியா? நீ ஸ்கூலுக்குன்னா மழைக்குன்னா ஒதுங்கியிருக்கியா சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவங்க மீன் கூட தூக்கி தான், அவங்க கடலுக்கு போய் தான், அவங்க வேர்வை சிந்தி தான், அவங்க கண் விழித்து தான் என்ன பண்ணுறாங்க? எல்லா பெற்றோர்களும் எல்லா பிள்ளைகளும் பெற்று வளர்க்குறதை பார்க்கிறது. பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரே விதமாக தான் பிள்ளைகள் பெற்று வளர்க்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர வளர என்ன பண்ணுறாங்க? ஏதோ ஒரு வழியில், தவறான வழியில் போயிட்டு பெற்றோர்களுக்கு அவமானத்தை தேடி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். உங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் இப்பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயதாகும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களை நல்லா பார்த்துக்கொள்வாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஆமென். திருமணம் ஆகிட்ட பிறகு அப்பா அம்மாலாம் அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விட்டுட்டு போயிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் தகப்பனும் கனப்பனாதான் உன் ஆயுசு நாட்கள் பெருகும். தாயின் தகப்பனை தூஷிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவர் 2 காரியத்தை அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். ஒன்று, அன்பாக இருந்த சீஷனுக்கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் தாய்கிட்டே அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 26ஆம் அதிகாரம் நீங்கள் 36 படித்து பார்த்தீங்கன்னா, 36 படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை அங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, மத்தேயு 26:36, அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் அங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்க என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல சொல்லுங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அங்கே கல்வார் சிலுவையில் அவருடைய பாடுகள் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அவருடைய மரணம் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. அவர் நினைத்து பார்க்குறாரு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுறாரு. ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். உடனே அடுத்த செகண்ட் சொல்றாரு,
என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கல்வார் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் தாயையும் அவர் அரவணைக்கிறாரு. பிதாவுடைய சித்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு. பிதாவுடைய சித்தத்தையும் கர்த்தர் அங்கே நிறைவேற்றுகிறாரு. தன்னுடைய தாயும் கைவிட்டு போகல, தனிமையை விட்டு போகல, அரவணைக்கிற, போஷிக்கிற, அவன் வழி நடத்துகிற அன்பாக இருந்த சீஷன்கிட்ட தன்னுடைய தாயை பொறுப்பாய் ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. இந்த பூமிக்குரிய கடமைகளையும் நம்ம செய்ய வேண்டும், பரலோகத்துக்குரிய சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். உங்கள் தாய்க்கு தகப்பனுக்குரிய கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பான இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்தும பாரத்தோடு செபிக்க வேண்டும். ஆத்துமகளுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், பரலோகத்துக்குரிய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கல்வார் சிலுவையில் தன் தாய்க்கான இந்த பூமிக்குரிய தாய்க்கான கடமையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு. பரலோகத்துக்குரிய பிதாவின் சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு. என்னுடைய சித்தம் அல்ல, எல்லாமுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. எல்லாரும் வாயில் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் யாரும் மறுதளிக்க மாட்டோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வருவோம் ஆண்டவரே, உமக்கு எதனா ஒன்று நடந்தால் போதும் ஆண்டவரே, நான் பாதுகாத்து கொள்ளுவேங்க, நான் உங்கள் கூட எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று வாயினால் சொல்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மறுதளித்துட்டாங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் யாரோ ஒருத்தர் ஆவியான் உங்களோடு கூட பேசுவாராக. யாரோ ஒருத்தர் ஆண்ட சமூகத்தில் நீங்கள் வாயில் மாத்திரம் துதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டரை விட்டு ரொம்ப 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 தூரத்தில் இருக்கீங்க. அருகே என்ற சீஷனுக்கு தான் ஆண்டர் பெரிய பொறுப்புகளையும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தன் தாய் பெற்றெடுத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே தாயே அரவணைக்கிற மகத்தான பொறுப்பை சீஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் அருகே இருக்கும் பொழுதுதான், ஆண்டர்கிட்ட நெருங்கி வரும் பொழுதுதான் அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றியே முடிக்க முடியும். எத்திபிராமன் சொல்கிறீங்க, நாம் தூரமாக இருந்தால் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றியே முடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் குடும்பத்தை நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் ஆதாம் ஏவாளை அவர் குடும்பமாக தான் அங்கே இணைத்து அங்கே நேசிக்கிறது, அந்த குடும்பத்தை நேசிக்கிறது பார்க்கிறோம். ஸ்திரியே என்று அங்கே சொல்லுகிற வார்த்தை 2 இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதே பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஏசப்பா அவர் சிறு வயதில் இருக்கும்போது பஸ்கா பண்டிகை அங்கே போயிட்டு வருவாங்க. அங்கே வருஷந்தோறும் போயிட்டு வரும்பொழுது அவங்க தாயை தகப்பன்னு விட்டுட்டு வந்துடுவாங்க. விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அம்மா அப்பாலாம் தேடின்னு வராங்க. தேடி அவங்க அந்த அம்மா ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறாங்க, எங்கப்பா போயிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டுமே சொல்லிட்டு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 48 வசனம் வாசிங்க. லூக்கா 2:48. தாயும் தகப்பனுமாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்துடன் உன்னை தேடினோமோ என்றார். அதற்கு அவர், நீங்கள் என்னை தேடுகிறீர்கள், ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார்கள். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர்களோடு கூட நாசரேத் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கீழ்ப்படிந்து இருக்கிறத பார்க்கிறோம். அங்கே அந்த இடத்துல ஒரு காரியத்தை அங்கே சொல்லிக்கிறத பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே திராட்சை ரசம் குறையப்பட்ட போது அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க, திராட்சை ரசம்லாம் குறைந்து விட்டது, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தாய்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். 3 இடத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில், யோவான் 2ஆம் அதிகாரத்தில், அதுக்கப்புறம் கல்வார் சிலுவையில். ஸ்திரியே ஏன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அவங்க சாதாரண பெண்ணு தான், கடவுளை சுமந்த ஒரு பாத்திரமாக இருக்காங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன், கலெக்டருக்கு பவர் அதிகமா, கலெக்டருடைய பையனுக்கு பவர் அதிகமா? சொல்லுப்பா. கலெக்டருக்கு தான். கலெக்டர் சைன் போட்டால் செல்லுமா, கலெக்டரோட அம்மா சைன் போட்டால் செல்லுமா? கலெக்டர் தான் செல்லும். கலெக்டருக்கு தான் பவர் அதிகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் முழு மனுஷனாகவும் இருந்தார், முழு கடவுளாகவும் இருந்தார். ஆனால் மரியாள் அம்மா ஒரு சாதாரண பெண்ணாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக தான் இருக்கிறத பார்க்கிறோம். அவர்களை கடவுளாக நாம் வழிபடவே கூடாது. ஒரே ஒரு தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அப்போ பிள்ளைங்க மட்டும் தான் நம்மளுக்கு கனப்படுத்தணுமா? பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? ரமேஷ் பதி சொல்லுங்கள். அப்பா அம்மாலாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? தேசபதி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க தேவையான சந்திக்கணும், கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வளர்க்கணும். ஏற்ற வயசில் வரும்போது என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். வீடு வாசலில் என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கணும் தான் வேதம் சொல்லிக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேகமாக எடுத்து வாசிங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள். பெற்றோருக்கு சத்தமாக சொல்லுங்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படின்னு என்னது? தேவையான என்னென்ன சேர்த்து வைக்கணும்? காசு, பணம், துட்டு, பணம், வீடு, நல்ல வீடு, ஆஸ்தி. ஆளுக்கு பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கர் இடம், தென்னந்தோப்பு, பனந்தோப்பு. நல்ல ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும், நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள். அது மாத்திரம் நம்ம வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பிள்ளைகள் பெற்றோர்கள்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். தேவனிடத்தில் இரக்கத்தை சேர்த்து வைக்க வேண்டும். தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஈசாக்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனோ, நான் ஈசாக்கின் நான் ஆபிரகாம் தேவனாக இருக்கிறேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய ஊழிக்கார் நிமித்தம் உன்னை ஆசீர்வத்தை நான் பெருக செய்வேன். முன்னாடி அதிகாரத்திலேயே ஆபிரகாம் இறந்துருவார். ஆனால் ஆபிரகாம் இறந்துட்டாலும் அவருடைய விசுவாசம் இறக்கவில்லை, அவருடைய ஜபம் மறிக்கவில்லை, அவருடைய ஆண்டுகிட்ட பெற்றுக்கொண்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் மறிக்கவில்லை. அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. நீங்கள் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டோட சித்தத்தின்படி செய்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு அது மகத்தான் ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகியம் பார்த்தீங்க. திபராமன் சொல்கிறீங்க, நீங்கள் வீடு சேர்த்து வைக்கிறீங்களோன்னு தெரியல, ஆஸ்தி சேர்த்து வைக்கிறீங்க இல்லைங்க. தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை சேர்த்து வைக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து அவருடைய அன்பை சேர்த்து வைக்க வேண்டும். அவருடைய ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளை ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். நம்ம எப்படி மாற்றி சொல்லிட்டோம், தாய் 16 அடி பாஞ்சா குட்டி 8 அடி பாயும். அது 32 அடி பாயும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. பக்கத்தில் பசங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஆராதனை பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஆராதனை பண்ணுவாங்க. நீங்கள் ஊழி செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஊழி செய்வாங்க. கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. நான் சொன்னது பச்சை தண்ணி. எது பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க. ஆமேன். அப்போது தாயின் தகப்பனையும் கர்த்தர் நம்ம கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அன்பாக இருந்த சிஷ்யன் கடைசி வரைக்கும் கல்வார் சிலுவையில் அருகில் போகுனது போல் நீங்களும் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பின்வாங்காமல் மறுதளிக்காமல் அவர் சித்தத்தை நிறைவேற்றி நாம் முன்னிட்டு போகிறதாக இருக்க வேண்டும். பின்னிட்டு போகக்கூடாது. தாயின் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும். பரலோகத்துக்குரிய தேவனுடைய சித்தத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். பூமிக்குரிய நம்ம கடமைகள் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கல்வார் சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமென். பிதாவே இவர்கள் மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த கல்லன் பா சொன்னார், என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா. ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம கேட்டோம். அந்த கல்லன் மறிக்கிற நேரத்தில் ஒரு வாய்ப்பை கேட்குறான். ஆனால் ஆஸ்தி உள்ளவனாக இருந்த ஒரு ஐஸ்வரன் வந்து கேட்குறான், நித்திய சொன்ன பெற்றுக்கொள்ள என்ன வேண்டும், என்ன பண்ணணும் ஆண்டவரே? உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளை விட்டு தரித்திரத்து கொடு, நீ பரலோகத்துக்கு ஒரு என்று சொல்கிறாரு. அவன் அநேக ஆஸ்தி உடையவனாக இருந்து அவன் ஆண்டர் விட்டுட்டு போயிட்டான், நரகத்துக்கே போயிட்டான். 3வது வார்த்தை நம்ம பார்க்குறோம், இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று. ஆண்டவர் கடைசி தருவாயில் கூட தாயை தனிமையில் விட்டுட்டு போகல, கை விட்டுட்டு போகல. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்
நல்லா இருக்கும்போது, சுகமாக இருக்கும் பொழுது, கையில் பணம் இருக்கும்போது கூட, நல்ல சொத்துக்கள் இருக்கும்போது கூட அநேக பேர் அநேக தாய் தகப்பனை அனாதை இல்லத்திலையும் ரோட்டு ஓரத்துலையும் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் வார்த்தை ஊழியத்தில் இந்த கூடுகள் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய சொத்தை உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பன் தான். ஆமென். அவர் இல்லாதவங்க தாய் தகப்பன் இல்லாதவங்க எடுத்து போய் கேட்டு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ அழுகிறார்கள் பாருங்க. உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கினவர்கள் அவர்கள் தான். நீங்கள் ஒரு நாளும் அவர்களை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க, ஒரு நாளும் அவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கே வயசானாலும் சரி, உங்களுக்கே முடி நரைச்சி 80-100 வயசானாலும் தாய் தகப்பன் இருந்தாங்கன்னா அவர்கள் கனப்படுத்துங்க, அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருகே நின்ற அன்பாக இருந்த சிஷ்யனுக்கு தான் கர்த்தர் அந்த மகத்தான பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம அருகில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆவியில் நிறைந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம சேர்றோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமோ, செபிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, தெய்வ தரிசனத்தை நம்ம பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். நம்ம சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதுனாலையோ இல்லை கிறிஸ்தவன் என்று நம்ம பைபிள் எடுத்து வருவதனால மாத்திரமல்ல, சொன்னாங்க தான் சீஷர்களும், ஆண்டவரே நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் என்று வாயில் சொன்னாங்க. ஆனால் பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது எல்லாரும் மறுதளிச்சுட்டு ஓடிட்டாங்க, யோவான் சீஷனை தவிர. இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் ஆண்டவரே. யோவான் சீஷனை போல் நாங்கள் கடைசி வரைக்கும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிப்போம் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் உயிரோடு இருக்க நாளளவும், இந்த பூமியில் நாங்கள் உயிரோடு இருக்க நாளளவும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய தீர்மானத்தையும் உம்முடைய தரிசனத்தையும் நாங்கள் நிறைவேற்றியே நாங்கள் முடிப்போம் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. என்னுடைய சித்தம் அல்லப்பா. கெச்சமேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் நீங்க கூடமானால் நீங்கட்டும் வியாகுலப்பட்டு சொல்கிறாரு, முகங்குப்புற விழுந்து செல்றாரு, ஆகிய என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஊழி செய்வது கடினம்தான், ஒவ்வொரு குடும்பங்களை வழி நடத்துறது கஷ்டம்தான், ஒவ்வொரு வாழை பிள்ளைகள் நம்ம வழி நடத்துறது கஷ்டம்தான். ஆனாலும் கூட விட்டுட்டு ஓட முடியாது. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நம் கிராமத்தில் ஊழி செய்வது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஆண்டவரே. எங்களால் முடியல சாமி, நீங்கள் தான்ப்பா எங்களை வழி நடத்தின ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் மூலியமாக நிறைவேறுவதாக. ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்ட சமூகத்தில், என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்னுடைய விருப்பம் அல்லப்பா, உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. நாங்கள் சிறுகும் நீங்கள் பெருகும் வேண்டும் ஆண்டவரே. நீங்க சீஷனை பயன்படுத்தினீரே. 11 சீஷர் ஓடிட்டாங்களப்பா, நாங்க ஓட மாட்டோம் சாமி. எத்தனை பேர் இந்த காலை வேளையில யோவானை போல கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வீங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. கடைசி வரைக்கும் எத்தனை பேர் நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய நீதியை செய்வீங்க, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் நீங்க சுவிசேஷம் அறிவிப்பீங்க. நாம மறுதளிக்க மாட்டோம் ஆண்டவரே. சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்க நான் மறுதளிக்க மாட்டவரே. எல்லாரும் அவர் விட்டு ஓடி போனார்களே. ஆண்டவர் சொன்னார், நீங்களும் போக மனதா இருந்தாலும் போகலாம், நீங்களும் மனதா இருந்தாலும் நீங்களும் போகலாம். ஆண்டவர் மனம் உடைஞ்சு சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே, நம்ம விட்டு போக மாட்டாண்டவரு. என்னை வாழ வைத்தவரை விட்டுட்டு போக மாட்டாண்டவரு, என்னை ஆசீர்வதித்தவரை விட்டுட்டு நான் போக மாட்டாண்டவரு. நான் கஷ்டப்படுற நேரத்தில், நான் கண்ணீர் வடிச்ச நேரத்தில், நான் மரண கட்டு நேரத்தில் என்னை விடுவித்தவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் மறுதளித்து ஓட மாட்டாண்டவரு. என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியில கண்ணை மூடி நான் பரலோகத்தில் நான் கண்ணை திறப்பே. நான் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க, உற்சாகமா கரங்களை தட்டி, நான் மறுதளிக்க மாட்டாண்டவரே, நான் பின்னிட்டு போக மாட்டாண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் முழுமையாக நிறைவேற்றுகிற மகனாக மகளாக என் சபை மக்களாக வாழை பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபினால மூடிக்கொள்வீராக. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். வீடும் ஆஸ்தி பிதாக்கள் வைக்கிற சுதந்திரமாக இருக்கிறது.
நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு வீடு ஆஸ்தி அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோமே இல்லையோ, ஆபிரகாம் போல ஈசா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன் என்று ஈசாக்கின் இடத்துல ஆண்டவர் சொன்னது போல நம்மை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், சாபம் உண்டாக கூடாது. நாகமானுடைய குஷ்டரோகி அந்த குணமாகும் பொழுது பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்துல பார்க்குறோம் கேஎஸ், அங்கே குஷ்டரோகம் வருகிறது பார்க்கிறோம். அவன் சந்ததிக்கே குஷ்டரோகம் வந்துடுச்சுங்க. பெற்றோர்கள் நமக்கு ஆண்டருக்கு பிரியமாக இருந்தா, ஆணுசத்திற்படி செஞ்சா அது அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதம் கடத்தப்படும். இல்லை நம்ம சாபத்து நேராக ஓடிக்கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறைக்கு சாபம் கடத்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும், சாபமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். வேதம் சொல்லுகிறது, தாயும் தகப்பனையும் கனவீனப்படுத்துகிறவன் அசட்டை பண்ணுகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது கட்டளை, உன் தேசத்தில் நீ சுகமாய் நன்றாய் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. அன்பு தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, எங்களுக்கு கொடுத்த பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் அருகே நிற்க, எப்பொழுதும் சித்தமிடி நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கு தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் மீட்டு மறுதளிக்காதபடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற மகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தாயின் தகப்பனை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சோத்திரம், எந்த வியாதியில் வந்திருக்கிறார்களோ எல்லாம் வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகம் உண்டாகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, கேன்சர் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்ப கடன்களை மாற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வெயில் காலத்தில் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனமான காரியங்கள் வராதபடிக்கு அப்போ உம்முடைய சிறகுனால மூடி பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு செய்ய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவன் ஐக்கியமும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.